ஹாய். ஸோ நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, நத்திங் இஸ் ஒர்க்கிங் அவுட் ஃபார் மீ. லைக் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. எனக்கு ட்ரீம்ஸ் பெருசாக இருக்குது, எனக்கு கனவுகள் அவ்வளோ இருக்குது. ஆனாலும் எனக்கு எப்படி நான் இன்னும் சேடாக தான் இருக்கேன், என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னா, அப்படி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் கெட் ரிலாக்ஸ்ட். ஏன்னா நீங்கள் மட்டும் அப்படி இல்லை, நிறையா பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. நானும் அப்படி தான். ஃபார் மீ ஆல்சோ லைக் நாட் எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் அவுட் ஃபார் மீ டூ. ஸோ யா. அண்ட் இந்த வீடியோ எடுக்கலான்னு நான் ஏன் நினச்சேன் அப்படின்னா, ரீசெண்ட்லி இந்த லாஸ்ட் வீக் எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன் அண்ட் ரொம்ப டவுனாக இருந்தேன். அப்போ யூடியூப்பில் போய் லைக் நம்மகிட்ட யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நம்ம யோசிப்போம்ல. அந்த மாதிரி நம்ம போய் சர்ச் பண்ணால் லைக் இங்கிலீஷில் அவ்வளோ செல்ஃப் ஹெல்ப் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் மாதிரி நிறையா வீடியோஸ் வந்துச்சு. என்ன தான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆடினாலும் ஆனால் சில பேரோடது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஏன் அந்த மாதிரி தமிழில் யாரும் பண்ணல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுதான் அது ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். அண்ட் யா, நான் எப்படி சொல்ல, எனக்கே 20 தான் ஆகுது. ஸோ நான் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் அப்படின்லாம் கிடையாது. பட் யா, எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நமக்கு ட்ரீம்ஸ் இருக்குது, கோல்ஸ் இருக்குது, பெருசாக இருக்குது. அண்ட் ஸ்டில் வி ஆர் ஃபீலிங் சேட் அப்படின்னா அது ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எனக்கும் தெரியல. இப்போ எனக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கு. நான் பேசிக்கலி எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, லைக் நம்ம தாட்ஸ் இருக்குல்ல, அதுதான் நம்மன்னு சொல்லுவாங்க. யூ ஆர் வாட் யூ திங்க், யூ ஆர் யுவர் தாட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. எனக்கு எப்படின்னா, எனக்கு எப்போயுமே தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும் மண்டைக்குள்ளே. எப்படி சொல்ல, எப்போயுமே லைக் இப்போ நான் பேசுகிறேன், எனக்கு தாட்ஸ் ஓடுது. ஓகே, எனக்கு தாட்ஸ் இருக்குது, அதை நான் சொல்லணும், அதனால் எனக்கு ஓடுது. பட் சாப்பிட்றப்போ, தூங்குறப்போ, லைக் டெய்லியும் நைட் தூங்க போகிறப்போ நான் தாட்ஸோடு தான் தூங்குவேன். டெய்லி காலைல எந்திரிக்கிறப்ப நான் தாட்ஸோடு தான் எந்திரிப்பேன். அந்த மாதிரி ஒரு லூப்புக்குள்ளே இருப்பேன். அண்ட் நான் எந்த வேலை பண்ணாலுமே நான் இப்படி தான் லைக் ஏதாச்சும் ஒன்று யோசிச்சிட்டே இருப்பேன், ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டே இருப்பேன். அண்ட் நான் இந்த மாதிரி யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா நான் பண்ணியிருக்கேன் எனக்கே. லைக் செல்ஃப் சாபட்டாஜிங் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி நான் யோசிக்காமல் இருக்கிறதுனா இது பண்ண போகிறேன், யோசிக்காமல் இருக்க இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நிறையா பண்ணியிருக்கேன். அதில் எப்படி சொல்ல, யார்ட்டாச்சும் பேசிகிட்டே இருப்பேன். யார்ட்டாச்சும் பேசுனேன்னா எனக்கு இந்த தாட்ஸ் வராது. ஸோ ஃபோன் போட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது அந்த மாதிரி பண்ணுவேன். அண்ட் யா, நீங்களும் இந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் எப்போ எனக்கு இந்த சோகமும் இருக்கும். நமக்கு இந்த ட்ரீம்ஸ் இருக்கே, நம்ம இதை நம்ம அட்டைன் பண்ண முடியுமா, நம்ம இப்படி இருக்கோமேன்னு காலிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் எவ்வளோ வேலை பண்ணுவேனோ, லைக் அவ்வளோ ரிக்ரெட் பண்ணுவேன் நைட்டு. அந்த தாட்ஸோட லூப் கூட ஓரளவு பரவாயில்ல, லைக் கம்பேரிட்டிவ்லி பரவாயில்ல. பட் இன்னொரு சைடு என்னென்னா ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்ல, எம்டி ஃபீலிங் இருக்கும் தெரியுமா, லைக் ஒரு சேட்னஸ் மாதிரி அது இருக்கும். அண்ட் இது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நம்ம இன்னும் சக்ஸஸ் ஆகலை. ஸோ அதனால தான் நமக்கு அப்படி இருக்குன்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் இது சக்ஸஸ் அப்படின்றத பற்றி பேசுகிறப்ப நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்ம சக்ஸஸ்னால் என்னென்னு சொல்லுவோம். லைக் சக்ஸஸ்னால் பாட்டு எப்படி ஓடுது உங்களுக்கு, நான் பேசுறது கேட்குதான்னு கூட தெரியல. லைக் சக்ஸஸ்னால் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இவ்வளோ மணி இருந்தால் அது சக்ஸஸ். அப்புறம் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருந்தால் அது சக்ஸஸ். நான் இந்த பிளேஸ்க்கு போயிட்டா என்னை பொறுத்த வரைக்கும் அது சக்ஸஸ். அந்த மாதிரி நான் நிறைய வச்சுருந்தேன். ஆனால் இப்போ தான் ஐ காட் டு ரியலைஸ் தட் இது எதுவுமே வீடியோ கட் ஆயிடுச்சு. ஸோ யா, லிட்ரலி சக்ஸஸ் அப்படின்றதே கிடையாது. இட் இஸ் அன் இல்யூஷன். அப்புறம் இன்னொன்று நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, இட் வில் பி ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ டு ஹியர். லைக் நம்ம என்ன நினைப்போம், சக்ஸஸ் ஃபெயிலியர் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ சக்ஸஸ் அப்படின்றது வின், ஃபெயிலியர் அப்படின்றது லூஸ் பண்ணுறது. ஸோ சக்ஸஸோட ஆப்போசிட் தான் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. பட் ஐ ஜஸ்ட் ரெட் திஸ் அண்ட் எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்னென்னா, சக்ஸஸோட ஆப்போசிட் ஃபெயிலியர் கிடையாது. லைக் ஃபெயிலியர்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம ஆக்ஷனே எடுக்காமல் இருப்போம்ல, இன்ஆக்ஷன் அப்படின்றது தான் சக்ஸஸோட ஆப்போசிட் அப்படின்றத நான் படித்தேன். அது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா எனக்குமே சக்ஸஸ் ஃபெயிலியர் இது 2 நமக்கு தெரியும். ஆனால் ஃபெயிலியரே ஒரு ஃபெயிலியர்ன்றது சொல்லுவாங்கள்ல, லைக் நெக்ஸ்ட் பிளாக் டு சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸோ, ஸ்டோனே வர மாட்டேது, ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ் அந்த மாதிரி தான் அதில் போட்டிருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே அது படிக்கிறப்ப அந்த லைன் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, நான் போடுறேன். ஆனால் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஸோ யா, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ன்றது என்ன அப்படின்னா, லைக்
நமக்கு ஒன்று வேணும். அதுக்கான ப்ராசஸை வந்து நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணுறப்ப அதுக்கான ஒரு அவுட்கம் வரும். அதான் வந்து எல்லோரும் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சக்ஸஸ்னு ஒன்று இல்லவே இல்லை. இப்போ வந்து சன் போகுது. ஸோ அதுக்குள்ளே நான் எடுத்து முடிக்கணும். என்னென்னமோ பேசி எங்கெங்கேயோ போயிட்டேன். ஸோ இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறது வந்து நார்மல் தான். அண்ட் நான் வந்து எப்படி இந்த லூப்லேருந்து வெளில வந்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தாட்ஸோட லூப்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இன்னேட் ஃபீலிங் ஒன்று சொல்லுதுன்னு அர்த்தம். அதுதான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். லைக் வந்து இப்போ எனக்கு வந்து நான் வந்து சொன்னேன்ல, லைக் வந்து நான் நைட்டு தூங்குறப்போவும் எனக்கு அந்த தாட்ஸ் இருக்கும். லைக் நான் காலைல எந்திரிக்கிறப்போவும் அந்த தாட்ஸ் இருக்கும். அப்போனா என்ன அர்த்தம்? யூ நீட் டு டேக் ஸ்டெப். அதுதான் வந்து அர்த்தம். ஸ்பிரிச்சுவல் காலிங் அண்ட் எதுவாக வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னா யூ நீட் டு டேக் ஆக்ஷன். நான் வந்து எதுவுமே பண்ணாமல் லைக் வந்து எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஐ ஆம் ஃபில் ஆஃப் தாட்ஸ் பட் ஐம் நாட் டூயிங் எனிதிங் அப்படின்றப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப சிக்கனிங்காக மென்டலி சிக்காக வந்து நான் ஆகிட்டேன். அண்ட் வந்து அதுக்கப்புறமே லைக் நீங்கள் எடுத்து எல்லாத்தையும் பண்ணணும், உங்கள் கோல்ஸ் எல்லாத்தையும் உடனே அச்சீவ் பண்ணணும் அப்படி கிடையாது. லைக் சின்ன சின்ன விஷயம் இருக்கும்ல, லைக் வந்து எப்படி சொல்கிறது, காலைல எழுந்திரிச்சோடனே பெட் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், டெய்லியும் குளிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். எனக்கு இருந்த ஒன்று வந்து என்ன அப்படின்னா லைக் எனக்கு வந்து ஒரே இதில் ஸ்டாக்னண்ட்டாக இருக்க பிடிக்காது. லைக் நான் வந்து கரெக்டாக பண்ணுறனோ தப்பாக பண்ணுறனோ ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் 2 மாதிரி இருப்பேன். லைக் ஒன்று வந்து பண்ணால் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்றது. ஆனால் இன்னொன்று ஒன்று வந்து மைண்டில் என்ன ஓடிட்டே இருக்கும்னா எப்படியாச்சும் பண்ணிடணும், பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு. பட் நான் பண்ணாமல் இருக்கிறப்ப தான் நான் இந்த தாட்ஸ்குள்ளே ரொம்ப டுவெல் ஆகி எனக்கே பிடிக்காம ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா லைக் உங்கள் மனசு, உங்கள் சோல் என்ன சொல்லுது அப்படின்றத வந்து கவனித்து அது பண்ணிங்கனாலே மோஸ்ட்லி இந்த லூப்லேருந்து வெளில வந்துடலாம். அவ்வளோதான். சன்னும் போயிடுச்சு. ஐடென்டிட்டி ஷிஃப்டிங் பற்றி நான் படிச்சுட்ருக்கேன். அதை வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன். அண்ட் வந்து மெயின்லி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எல்லாமே நீங்கள் தான், உங்களுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ரீசெண்டாக தான் இதெல்லாம் நான் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கேன். பட் என்னன்னா வந்து உங்களுக்குள்ளேயே வந்து அந்த ஆன்சர் இருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே வெளில போய் தேட தேவை கிடையாது. உங்களுக்குள்ளேயே ஆன்சர் இருக்கும். லைக் பொறுமையாக நம்ம என்னென்ன நினச்சோம், நம்ம என்னென்ன அதுக்கெலாம் பண்ணுறோமா, கரெக்டாக அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறோமா, அப்படி எடுக்கலைன்னா என்ன பண்ணும், எல்லாமே உங்களுக்கே தெரியும். எல்லா ஆன்சர்ஸும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஐ ஹோப் யூ ஃபைண்ட் இட். ஐ ஹோப் யூ ஆர் ஹாப்பி. ஸோ உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இது யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பாய்.